ஒரு 6 வயசு பச்சை குழந்தைய 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அக்யூஸ் பசங்களுக்கு என்ன வயசு தெரியுமா? 13, 14, 15. இந்த கேஸோட ஃபுல் டீடைல்ஸா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியால நடக்கிற ஈவென்ட்ஸ்ல இருக்கிற லீகல் கான்சிக்வன்சஸ் பத்தி டே டு டே பேசிஸ்ல உங்ககிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெல்லி பஜன்பூரை சேர்ந்த அக்யூஸ் 3 பேரும் விக்டிம் குழந்தையோட இறந்து போன அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. விக்டிம் குழந்தை இந்த பசங்களை அண்ணான்னு தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஜனவரி 18ஆம் தேதி இந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும் போது உனக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு நாங்க 10 ரூபாய் தரோம், ஆனா அதுக்கு நீ எங்க கூட டெரேஸ்க்கு வரணும்னு சொல்லி ஃபேக்கான 10 ரூபாய் நோட் காட்டி ஏமாத்தி இந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அந்த குழந்தை கத்தாம இருக்கணும்னு சொல்லி அந்த குழந்தையோட வாயில துணிய வச்சு திணிச்சு 3 பேரும், அதாவது 13, 14, 15 வயசான 3 பேரும் சேர்ந்து 6 வயசு பச்சை குழந்தைய ரேப் பண்ணிருக்காங்க. பத்தாததுக்கு அந்த குழந்தைய போட்டு அடிச்சு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி, ஒருவேளை யாராச்சும் கேட்டா கூட நான் கீழே விழுந்துட்டேன்னு தான் சொல்லணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எங்க வீட்டுல தெரிஞ்சா அடிச்சிருவாங்களோன்னு பயந்து அந்த குழந்தை அவங்க அம்மா கேட்கும் போது கூட நான் கீழே விழுந்துட்டேன்னு அக்யூஸ் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஆனா குழந்தையோட அம்மாக்கு ஒரு டவுட், வேற எந்த இடத்துலயும் அடிப்படல, பிரைவேட் பார்ட்ல மட்டும் ரத்தம் வருதுன்னு சொல்லி பொறுமையா அந்த குழந்தை கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது 3 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய ரேப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. உடனே அவங்க அம்மா போலீஸை கான்டாக்ட் பண்ணதுனால போலீஸ் அந்த குழந்தைய மீட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பி அந்த குழந்தைக்கு ரேப் நடந்திருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த குழந்தைக்கு மெடிக்கல் ஹெல்ப் அண்ட் கவுன்சிலிங் கொடுத்ததா ரிப்போர்ட் ஆயிருக்குதுங்க. 3 அக்யூஸ்ட்ல ஒரு அக்யூஸ்ட போலீஸே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2வது அக்யூஸ்ட அவங்க அம்மாவே கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு இவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது மெயினான 15 வயசான அக்யூஸ்ட் அவங்க பேரண்ட்ஸோட பீகாருக்கு போயிட்டதுனால போலீஸ் அவரை தேடிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் ஆன 2 பேரையும் ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க மேல பிஎன்எஸ் அண்ட் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அடியில கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல சோகமான விஷயம் என்னன்னா 13, 14, 15 வயசு பசங்கள்லாம் ரேப்பே பண்ணா கூட அவங்களுக்கு 3 வருஷம் தாங்க இம்ப்ரிசன்மெண்ட். அவங்க பண்ணது ஹீனியஸ் கிரைமாவே இருந்தாலும் கோர்ட் அவங்களோட வயசு, எஜுகேஷன், ஃபியூச்சர்னு எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன், எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் தாங்க மேக்ஸிமம் கொடுப்பாங்க. இதுவே ஒரு மேஜர் மைனரை ரேப் பண்ணாங்கன்னா அது பாக்ஸோ ஆக்ட் அடியில வந்துரும். ஆனா இந்த மாதிரி மைனரே ரேப் பண்ணாங்கன்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அடியில தான் கேஸ் போடுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் பத்துறது இல்லைங்க. 2-3 வயசுல இருந்தே இவங்க கையில எல்லாம் போனை கொடுத்து தான் நம்ம வளர்த்துறோம். 18 வயசுக்கு மேல பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் இவங்க 7-8 வயசுல இருந்தே பண்றாங்க. அதையும் தெரிஞ்சே தான் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் மட்டும் ரொம்ப கம்மி. சட்டத்துல இருக்கிற லூப் ஹோல்ஸ் வச்சு ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறாங்கன்னு தாங்க சொல்லணும். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் ஆன நீங்க உங்க வீட்டு பெண் குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ், குட் டச், பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுக்கறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை விட 100 டைம்ஸ் முக்கியம் உங்க வீட்டு ஆண் குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறது. 18 வயசு வரைக்கும் உங்க வீட்டு குழந்தைகள் எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வீட்டு பேரண்ட்ஸ் தாங்க. சோ கொஞ்சமாச்சும் பொறுப்பா ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. முடிஞ்ச வரை உங்க குழந்தைங்க கையில போனை கொடுத்தீங்கன்னா அதை ப்ராப்பரா மானிட்டர் பண்ணுங்க. அவங்க எங்கெல்லாம் போறாங்க, யாரு கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்கிற வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். டெக்னாலஜி வளர வளர பிரச்சனைகளும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் ஐயோ அம்மான்னு சொன்னா கூட எதுவும் மாற போறது இல்ல. சோ தயவு செஞ்சு முன்னெச்சரிக்கையோட ப்ராப்பரா 2 ஜெண்டரையுமே எஜுகேட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ற பசங்க உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.